வெண்மையும் மென்மையும் கைகோர்க்கும் தருணம். கோடையும் குளிர்காலமாகும். சம்மர் ஸ்பெஷல் பியோர் காட்டன் ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ். பாபாவிற்கு முன்பு இந்த 4 அவதாரங்கள் இருக்கிறது. ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர், நரசிம்ம சரஸ்வதி, மாணிக்க பிரபு, அதற்கு பின்பு சுவாமி சமர்த்தர். 5வது அவதாரம் தான் பகவான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. இந்த சாயி அவதாரமும் நம்மீது கொண்ட பெருங்கருணையினால் இந்த சாயியினுடைய அவதாரமும் 3 கட்டங்களாக நிகழ்கிறது. அதுவும் ஒரு பெருமைக்குரிய. நாம் எல்லாம் அவர் நம்மீது கொண்ட கருணையினால் முதல் இந்த சாயி அவதாரத்தை 3ஆக பிரித்து கொண்டு இந்த சாயி அவதாரத்தின் முதற்கட்டமாக அவர் ஷீரடி சாயியாகவும், 2வது கட்டமாக சத்யசாயி என்ற பெயரில் புட்டபர்த்தியிலும், 3வது கட்டமாக இனி வரக்கூடிய அவதாரமாக பிரேமசாயி என்ற பெயரில் பகவான் மீண்டும் அவதரிக்க இருக்கிறார். நாம் பாபாவை வழிபடுபவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். இதற்கு முன்பு இத்தனை அவதாரங்கள் உண்டு. ஷீரடி சாயி என்பது 5வது அவதாரம். அதற்கு பின்பு 6வதாக பகவான் சத்யசாயி பாபாவாக புட்டபர்த்தியில் அவதரித்தார். மீண்டும் 7வது அவதாரமாக இனி நடக்கக்கூடிய அவதாரமாக பிரேமசாயி அவதாரம் நிகழ இருக்கிறது. வைஷ்ணவத்தில் ராமானுஜர் வருவதற்கு முன்பே நம்மாழ்வார் ராமானுஜருடைய விக்கிரகத்தை மதுரகவி ஆழ்வாருக்கு கொடுத்ததாக ஒரு வரலாறு உண்டு. அதை நாம் இன்றைக்கும் ஆழ்வார் திருநகரியில் பார்க்க முடியும். அப்பொழுது இவர் யார் என்று கேட்கிறார்கள். அதற்கு நம்மாழ்வார் கூறிய பதில், இவர்தான் பின்னாளில் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை நிலைநாட்டுவார். இவர் பவிஷ்யத் ஆச்சாரியன் என்று குறிப்பிடுகிறார். பவிஷ்யத் என்றால் எதிர்காலம், ஃபியூச்சர் என்று அர்த்தம். பவிஷ்யத் ஆச்சாரியன் என்றால் எதிர்காலத்தில் வரக்கூடிய ஆச்சாரியர். ராமானுஜர் வருவதற்கு கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு முன்னே ராமானுஜர் வருவார் என்று நம்மாழ்வார் குறிப்பிட்டார். அதுபோல அடுத்த அவதாரம் பவிஷ்யத் அவதாரமாக, எதிர்காலத்தில் தோன்றக்கூடிய அவதாரமாக பிரேமசாயி அவதாரம் நிகழும் என்று பாபா குறிப்பிட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அவதார பரம்பரையில் தான் பாபா வருகிறார். இந்த தத்தாத்ரேயருடைய அவதார பரம்பரையில் பகவான் பாபாவை குருவாகவும் வழிபடு கடவுளாகவும் கொண்டிருப்பவர்கள்தான் எங்களுடைய குருநாதராக விளங்கக்கூடிய இங்கே நம்மிடையே எழுந்தருள் இருக்கக்கூடிய சாந்தி குமார சுவாமிகள். எனவே நாங்கள் இந்த அவதார பரம்பரையை வழிபாட்டுக்குரிய இந்த அவதார பரம்பரையை தினமும் வழிபடுவதால் பாபாவினுடைய பெருமை இவ்வளவு எல்லோருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவருடைய வேரடி, ஷீரடியினுடைய வேரடி, பாபாவினுடைய அவதாரங்கள், அவர் தத்தாத்ரேயருடைய அவதாரமாக வந்தார். அவருக்கு முன்னால் இத்தனை அவதாரங்கள் உண்டு. இப்படி தத்தாத்ரேயருடைய அவதாரமாக 5வது அவதாரமாக பகவான் ஷீரடி சாய்பாபா தோன்றுகிறார். அவர் தோன்றிய அந்த ஷீரடி என்ற அந்த கிராமம் பாபாவை ஒரு குழந்தையாக ஒரு ஆலமரத்துக்கடியில் அவருடைய தந்தையும் தாயும் விட்டு சென்றதாகவும், அங்கே ஒரு முஸ்லீம் ஃபக்கீர் அவரை எடுத்து 4 வயது வரை வளர்த்ததாகவும் வரலாறு சொல்கிறது. அதனால்தான் பாபாவினுடைய அவதாரத்தில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு என்ன என்றால், அந்த காலகட்டம் என்பது அந்த 18ஆம் நூற்றாண்டினுடைய அந்த காலகட்டத்தில் நம்முடைய நாடு மதங்களினால் பிளவுபட்டிருந்த ஒரு காலகட்டம். ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் மதங்களினால் நிறைய சண்டை சச்சரவுகள் நிகழ்ந்தது. பாபாவினுடைய அவதாரத்தில் அவர் ஒரு முக்கிய கொள்கை கொண்டார். இந்த மதங்களினுடைய ஒற்றுமையை அவர் மிகவும் பேணி காத்தார். அதனால்தான் இன்றைக்கும் பாபா இஸ்லாமியரா ஹிந்துவா என்றெல்லாம் அந்த கேள்விகளுக்குள் நாம் போகவே முடியாது. என்றால் அவதார புருஷர்களை நாம் எதற்குள்ளும் அடக்க முடியாது. ஆனால் பாபாவினுடைய ஒரு முக்கியமான ஒரு பணி என்பது இந்த மத நல்லிணக்கத்திற்காக இருந்தது என்பதையும் நாம் நினைத்து கொள்ள வேண்டும். எனவே அந்த ஆலமரத்துக்கடியில் ஒரு குழந்தையாக கண்டெடுக்கப்பட்டு பின்பு ஒரு முஸ்லீம் ஃபக்கீரால் வளர்க்கப்பட்டு 4 வயதில் அவர் தன்னுடைய குருநாதரை அடைந்தார் என்று நாம் இந்த வரலாற்றை பார்க்கிறோம். அதற்கு பின்பு 16 வயதில் அவர் ஷீரடிக்கு செல்கிறார். அப்படி செல்லும்போது அங்கே ஒரு மாமரத்துக்கடியில் சாந்த்பாய் பட்டேல் என்ற ஒருவர் முதலில் பாபாவை சந்திக்கிறார். தூப்கேடா என்ற அந்த கிராமத்தில் பாபாவை சந்திக்கிறார். அப்பொழுது இவர்தான் பாபா என்றோ, இவர் ஷீரடிக்கு போகிறார் என்றோ, பின்னாளில் ஷீரடி பாபா என்று புகழ்பெற்று விளங்குவார் என்றோ யாருக்குமே தெரியாது. அந்த சாந்துபாய் பாட்டிலுக்கு
அவரை பார்த்தவுடன் மிகவும் சிறிய வயதானவராக இருக்கிறார், 16 வயதுடையவராக இருக்கிறார். ஆனால் பார்த்தால் மிகவும் தேஜஸ்வியாக இருக்கிறார். இவர் ஒரு மகானாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவருடன் பேசுகிறார். பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்குள் ஒரு நட்பு வளர்கிறது. அந்த சாந்துபாய் பட்டேலினுடைய அவர்களுடைய உறவினருடைய திருமண ஊர்வலம் ஷீரடி நோக்கி செல்கிறது. அவர்கள் ஷீரடியில் திருமணம் நிகழ்த்துவதற்காக செல்கிறார்கள். அப்படி செல்லும் போதுதான் பாபா அந்த திருமண ஊர்வலத்தோடு ஷீரடிக்கு முதலாக வந்தார் என்று நம்முடைய வரலாறுகள் குறிப்பிடுகிறது. இந்த இடத்தில் நாம் ஒரு விஷயத்தை பார்த்தால், முதலில் பாபா ஒரு ஆல மரத்திற்கடியில் தான் அவர் குழந்தையாக ஒரு முஸ்லீம் ஃபக்கீரால் பார்க்கப்பட்டார். சாந்துபாய் பட்டேல் அவரை சந்தித்த போது ஒரு மாமரத்துக்கடியில் அவரை சந்தித்தார். அதற்கு பின்பு அவர் ஷீரடிக்கு வந்தபோது எல்லோரும் வேப்ப மரத்துக்கடியில் அவரை பார்த்தார். இப்பொழுது கூட சொன்னார்கள், வேம்பு இனித்த இடம் ஷீரடி என்று குறிப்பிட்டார். ஏனென்றால் அந்த இடம் வேம்பு இனித்த இடம் ஷீரடி. அந்த வேப்ப மரத்துக்கு அடியில் தான் பாபா முதலில் எல்லாராலும் பார்க்கப்பட்டார். இதை நாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு சிந்தனை தோன்றலாம். நம்முடைய சம்பிரதாயத்தில் மகான்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு மரத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரியில் புளிய மரத்துக்கடியில் தான் இருந்தார். புத்தர் போதி மரத்துக்கடியில் இருந்தார். திருமூலர் அரச மரத்துக்கடியில் இருந்தார். அதுபோல் பாபாவினுடைய வாழ்க்கையில் அவர் தோன்றியது அந்த ஆலமரத்துக்கடியில், முதலில் அவரை சந்தித்தது ஒரு மாமரத்துக்கடியில், பின்னால் அவர் ஷிரடிக்கு வந்தபோது எல்லோரும் அவரை வேப்ப மரத்துக்கடியில் பார்த்தார்கள். இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் தோன்றலாம். ஆலமரம் என்பது தட்சிணாமூர்த்தி இருக்கக்கூடியது. சித்திரம் வடதரோர் மூளே என்று சங்கர பகவத் பாதர்கள் சொல்கிறார். தட்சிணாமூர்த்தி இருக்கக்கூடிய இடம் எது என்று கேட்டால் ஆலமரத்துக்கடியில். அந்த ஆலமரத்துக்கடியில் தான் சிவஸ்வரூபமாக தத்தாத்திரேயருடைய அவதாரமாக வந்த பாபா முதலில் ஒரு ஆலமரத்துக்கடியில் காணப்பட்டார். அதற்கு பின்பு அவர் சாந்துபாய் பட்டேல் என்ற அந்த பக்தரை சந்திக்கும் போது மாமரத்துக்கடியில் பார்த்ததாக அவர் சொல்கிறார். மாமரத்தை நாம் கொஞ்சம் சிந்தித்தால், மாமரம் என்றவுடன் நமக்கு ஒரு க்ஷேத்திரம் ஞாபகத்திற்கு வரும், காஞ்சிபுரம் என்ற க்ஷேத்திரம். அங்கே காஞ்சிபுரத்தில் அம்பாள் மாமரத்துக்கடியில் சுவாமியை ஆராதித்தார். அங்கே ஏகாம்பரேஸ்வரர் என்ற பெயரில் சுவாமி இருக்கிறார். அங்கே அம்பாளும் சுவாமியும் சேர்ந்த ஒரு சிவசக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது மாமரம். பாபா முதலில் பார்க்கப்பட்டது சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பாபா ஆலமரத்துக்கடியில் பார்க்கப்பட்டார். பின்பு சிவசக்தி ஸ்வரூபமாக மாமரத்துக்கடியில் பார்க்கப்பட்டார். ஷிரடிக்கு வந்ததற்கு பின்பு வேப்ப மரத்துக்கடியில் பார்க்கப்பட்டார். வேப்ப மரம் என்றாலே நமக்கு அம்பாளுடைய ஞாபகம்தான் வரும். எங்கே வேம்பு இருந்தாலும் அங்கே அம்மன் இருக்கிறாள், அம்பாள் இருக்கிறாள் என்றுதான் நாம் சொல்வோம். எனவே ஷிரடிக்கு அவர் வந்தபோது வேப்ப மரத்துக்கடியில் சக்தி ஸ்வரூபமாக பார்க்கப்பட்டார். இதெல்லாம் அவதார புருஷனுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய எந்த நிகழ்வும் தற்செயல் நிகழ்வு கிடையாது. அவர்கள் இதையெல்லாம் மிகச்சரியாக செய்து கொண்டுதான், இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டுதான் அவர்கள் இந்த உலகத்தில் தோன்றுவார்கள். இந்த இடத்தில்தான் தோன்ற வேண்டும், இந்த தாய் தந்தைக்குத்தான் தோன்ற வேண்டும், இந்த இடத்தில்தான் இந்த சம்பவம் நிகழ வேண்டும், இந்த காலத்தில் தான் நிகழ வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்து கொண்டு வருபவர்கள். நாம் காலத்திற்கும் இடத்திற்கும் கட்டுப்பட்டிருப்போம். ஆனால் அவர்கள் காலத்தையும் இடத்தையும் அவர்கள் கட்டுப்படுத்துவார்கள். அவர்கள் கால இடத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் கிடையாது. லலிதா சகஸ்ரநாமத்தில் தேசகால அபரிச்சின்னா என்று ஒரு நாமம். காலத்திற்கும் தேசத்திற்கும் கட்டுப்படாதவள் அம்பாள். அம்பாள் காலத்தையும் தேசத்தையும் கட்டுப்படுத்துவாள். நாமெல்லாம் காலத்திற்கும் தேசத்திற்கும் கட்டுப்பட்டவர்கள். எனவே அவதார புருஷர்கள் அந்த கால தேசங்களை அந்த அவதாரத்திற்கு ஏற்றாற்போல் கட்டுப்படுத்தக்கூடியவர்கள். எனவே பாபா அப்படி 16 வயது இளைஞனாக ஷீரடியில் காணப்பட்டார். ஷீரடியின் வேரடி என்று நாம் இந்த தலைப்பு இருப்பதால் அந்த ஷீரடி என்ற அந்த இடத்தை பற்றியும் நாம் கொஞ்சம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது எல்லோருக்கும் தெரியும், ஷீரடி என்றால் அது மகாராஷ்டிரத்தில் இருக்கிறது, அதற்கு எப்படி போக வேண்டும் எல்லாமே எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஆனால் பாபாவினுடைய அவதாரம் நிகழ்வதற்கு முன்பு வரை ஷீரடி வெளியிலேயே தெரியாத, இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு மாடர்ன் டெர்மினாலஜி படி சொல்ல வேண்டும் என்றால் ஜிபிஎஸ்ல கூட வராத ஒரு கிராமமாகத்தான் ஷீரடி இருந்தது பாபாவினுடைய அவதாரத்திற்கு முன்னால். பாபாவினுடைய அவதாரத்திற்கு பின்பு இன்றைக்கு அது ஒரு புண்ணிய கஷேத்திரமாக, உலகளாவிய மக்கள் வந்து தொழக்கூடிய ஒரு இடமாக பாபாவினுடைய அவதாரம் அந்த இடத்தை மாற்றி இருக்கிறது. ஆனால் வரலாற்றை நாம் பார்க்கும்போது அந்த இடத்திற்கென்று ஒரு தனி சிறப்பு முன்பிருந்தே இருந்திருக்கிறது. அந்த இடத்திற்கென்று ஒரு முன்பிருந்தே ஒரு சிறப்பு அம்சம் இருந்திருக்கிறது.
அதை தத்தாத்திரேயருடைய முதல் அவதாரம் என்று நாம் குறிப்பிட்டோம். ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் என்று குறிப்பிட்டோம். அவர்தான் பின்னால் வரக்கூடிய அவதாரங்களை எல்லாம் தத்தாத்திரேயருடைய அந்த பரம்பரையில் என்னென்ன அவதாரங்கள் பின்னால் வரும் என்று முன்னாலேயே குறிப்பிட்டார். அவர்தான் முதல் அவதாரமாக ஆந்திர மாநிலத்தில் தோன்றினார் என்று நாம் பார்த்தோம். அந்த ஆந்திர மாநிலத்தில் 1320 ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபராக தத்தாத்திரேயர் அவதரித்த அந்த காலகட்டத்தில் அவர் ஒரு நிறைய விஷயங்களை நமக்கு குறிப்பாக காட்டியிருக்கிறார். அப்படி குறிப்பாக காட்டும்போது ஒரு விஷயத்தை அவர் காட்டி கொடுக்கிறார். மகாராஷ்டிர மாநிலத்தில் தீஷிலா என்று ஒரு நகரம் உண்டு. அந்த தீஷிலா நகரத்தில் பின்னாளில் என்னுடைய மிகப்பெரிய அவதாரம் அங்கே நிகழும். இதை சொல்பவர் தத்தாத்திரேயருடைய முதல் அவதாரமான ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர். அவர் குறிப்பிடுவது தத்தாத்திரேயருடைய 5வது அவதாரமான ஷிரடி சாய்பாபாவை பற்றி குறிப்பிடுகிறார். நான் மீண்டும் மீண்டும் அவதரிப்பேன். அப்படி அவதரிக்கும் போது என்னுடைய 5வது அவதாரம் மகாராஷ்டிரத்தில் இருக்கக்கூடிய தீஷிலா என்ற நகரத்தில் நடக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தீஷிலா என்ற இந்த நகரம்தான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஷிரடி. இந்த நகரம் நீங்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த சாதாரண ஒரு கிராமம் கிடையாது. இது யுக யுகாந்திரங்களாக ஒரு புண்ணிய கஷேத்திரமாக இருந்திருக்கிறது. அந்த புண்ணிய கஷேத்திரத்தில் தான் நான் சாய்பாபாவாக அவதரிப்பேன் என்று நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். அதன்படி பார்க்கும்போது இந்த நகரம் எவ்வளவோ காலங்களுக்கு முன்பிருந்தே ஒரு அவதாரத்திற்காக அந்த நகரம் காத்து கொண்டிருந்திருக்கிறது. அந்த நகரத்திற்கு தீஷிலா என்று பெயர். இந்த தீஷிலா என்ற இந்த பெயரே நமக்கு ஒரு உண்மையை உணர்த்துவதாக இருக்கிறது. தீஷிலா நகரம் பின்னால் சீலதி என்று மாறி பின்பு அது கொஞ்சம் கொஞ்சமாக மருவி மராட்டிய பாஷையோடு கலந்து, தீஷிலா என்பது சம்ஸ்கிருத வார்த்தை, அது கொஞ்சம் கொஞ்சமாக மருவி மராட்டிய பாஷையோடு கலந்து இப்பொழுது ஷிரடி என்று வழங்கப்படுகிறது. ஆனால் அதனுடைய மூல நாமம் தீஷிலா. இந்த தீஷிலா என்ற நாமத்தை நாம் அதனுடைய அர்த்தத்தை சிந்தித்தால் நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். தி என்றால் சம்ஸ்கிருதத்தில் ஞானம் என்ற அர்த்தம், புத்தி என்ற அர்த்தம். புத்தி என்றால் நாம் சொல்லக்கூடிய உலகியல் விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய புத்தி அல்ல, மேலான விஷயத்தை பரம்பொருளை அறிந்து கொள்ளக்கூடிய புத்தி. அந்த ஞானத்திற்கு தி என்று பெயர். சிலா என்றால் கல் என்று அர்த்தம். இந்த நகரத்திற்கு தீஷிலா என்று ஏன் பெயர் வந்திருக்கும் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்த்தால், ஒருவேளை பகவான் பாபாவினுடைய அவதாரம் அந்த இடத்தில் நிகழப்போகிறது என்பதால் அங்கே இருக்கக்கூடிய கற்கள் கூட ஞானமயமாக இருக்கிறது என்பதால் அந்த இடத்திற்கு தீஷிலா என்ற பெயர் வந்திருக்கலாம். பாபா பின்னால் அந்த இடத்திற்கு வரப்போகிறார் என்பதால் அந்த அங்கே இருந்த கல்லு கூட ஞானம் பெற்றிருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காக அந்த இடத்திற்கு தீஷிலா என்ற பெயர் இருந்திருக்கலாம். அந்த தீஷிலா என்று வழங்கப்பட்ட அந்த நகரத்தில்தான் பின்னாளில் ஷிரடி என்று அது வழங்கப்பட்டு அங்கேதான் பாபா தன்னுடைய அவதாரத்தினுடைய பெரும்பகுதியான காலத்தை, கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளை பாபா அந்த இடத்தில்தான் வாழ்ந்தார். வாழ்ந்து மக்களுக்கு அருள் புரிந்தார். 16 வயது இளைஞனாக அவர் அந்த வேப்ப மரத்துக்கடியில் காணப்பட்டார் என்று நாம் பார்த்தோம். அந்த வேப்ப மரத்தை பற்றி சொல்லும்போது பாபாவை பற்றி சொல்லக்கூடிய ஒரு புகழ்பெற்ற ஒரு ஸ்லோகம் உண்டு. சதானிம்ப விருக்ஷஸ்ய மூலாதிவாசாத் என்று அந்த ஸ்லோகம். எப்பொழுதும் வேப்ப மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய பகவானே என்றுதான் அந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. அந்த வேப்ப மரத்திற்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. இன்றைக்கும் கூட அந்த வேப்ப மரத்தினுடைய இலைகள் கசப்பது கிடையாது. அந்த வேப்ப மரத்தினுடைய இலைகளுக்கு கசப்பே இல்லை. அது பாபா அந்த இடத்தில் தோன்றியதனுடைய பிரபாவத்தை நமக்கு காண்பிப்பதற்காக இன்றைக்கும் அந்த வேப்ப மரத்தினுடைய எந்த இலையும் கசப்பது கிடையாது. அதனால்தான் அதை கல்ப விருட்சம் என்று சாய் பக்தர்கள் கொண்டாடுகிறார்கள். இந்த வேப்ப மரத்திற்கும் ஒரு பெரிய ஒரு வரலாறு உண்டு. இந்த வேப்ப மரமும் எப்படி இந்த தீஷிலா, இந்த ஷிரடி என்ற நகரம் எவ்வளவு பழமையானது என்று நாம் சொல்கிறோமோ, அதுபோல் இந்த வேப்ப மரமும் யுக யுகாந்திரங்களாக இருக்கக்கூடிய ஒன்று என்று நமக்கு குறிப்பிடப்படுகிறது. பாபா வந்ததற்கு பின்புதான் அது நமக்கு வெளியே தெரிகிறது என்றால் கூட யுக யுகாந்திரமாக அந்த வேப்ப மரங்கள் இருக்கிறது. அந்த வேப்ப மரம் அங்கே அந்த ஷிரடியில் இருந்திருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய வேப்ப மரம் ஏதோ ஒரு 200 வருடம் 300 வருடங்களுக்கு முன்பு தோன்றியது என்று நாம் நினைக்கக்கூடாது. அது யுக யுகாந்திரமாக அங்கே இருக்கிறது என்று ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் தத்தாத்திரேயருடைய முதல் அவதாரம் குறிப்பிடுகிறார். அந்த இடத்தில்தான் பாபா முதலாக 16 வயது இளைஞனாக காட்சி கொடுத்தார். அதற்கு பின்பு பாபாவினுடைய சரித்திரம் என்பது ஓரளவுக்கு எல்லோருக்கும் தெரியும். சச்சரித்திரம்
படித்திருந்தாலும் சரி, ஓரளவுக்கு ஷீரடியில் அவர் வாழ்ந்தார், அவர் தன்னை மிகவும் எளிமையாக காட்டிக்கொண்டார், இதெல்லாம் ஓரளவுக்கு தெரியும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி பாபாவினுடைய வாழ்க்கையில் நாம் முக்கியமாக சில விஷயங்களை கவனிக்க வேண்டும். அந்த சில விஷயங்களில் மிக முக்கியமாக இந்த பாபாவினுடைய அவதாரம் நமக்கு ஒரு பெரிய உண்மையை காண்பித்து கொடுக்கக்கூடிய அவதாரமாக இருக்கிறது. என்ன என்றால், குருவினுடைய முக்கியத்துவத்தை அந்த அவதாரம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. பாபாவினுடைய வரலாறை நீங்கள் படித்தால் நிறைய இடங்களில் அவர் குருவினுடைய முக்கியத்துவத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருப்பார். அவர் ஒரு அவதார புருஷராக சாட்சாத் இறைவனுடைய அவதாரமாக விளங்கிய போதும் கூட குருவினுடைய முக்கியத்துவத்தை அவரவர்களுடைய குருவை மிகவும் பிடித்து கொள்ள வேண்டும் என்று குருவினுடைய முக்கியத்துவத்தை காண்பித்து கொண்டே இருப்பார். அதை காண்பிப்பதற்காக பாபாவினுடைய அந்த வாழ்க்கையிலே நாம் பார்த்தால் பாபாவிற்கு கிட்டத்தட்ட 3 குருமார்கள் இருந்திருக்கிறார்கள். இது ஏன் அவதார புருஷர்கள் கூட குருமார்களை தேட வேண்டுமா என்றால், அவர்கள் அவதாரங்களாக இருந்தாலும் குருவினுடைய முக்கியத்துவம் எவ்வளவு உயர்ந்தது என்று நமக்கு காண்பிப்பதற்காக அவர்கள் குருமார்களை நாடுகிறார்கள். இதற்கு முன்னால் ஏற்பட்ட ராமர், கிருஷ்ணர் போன்ற அவதாரங்களில் கூட ராமாவதாரத்திலும் குரு உண்டு. கிருஷ்ணாவதாரத்தில் சாந்திபினி என்ற மகரிஷி கிருஷ்ணருக்கு குருவாக இருந்தார். பின்னாளில் கிருஷ்ணர் உபமன்யு முனிவரை தனக்கு குருவாக ஏற்றுக்கொண்டார். ராமாவதாரத்தில் பார்த்தோம் என்றால் தங்களுடைய குலகுருவான வசிஷ்டர் ராமருக்கு முதல் குருவாக விளங்கினார். அதற்கு பின்பு விஸ்வாமித்ர மகரிஷி ராமருக்கு பலா அதிபலாம் என்ற மந்திரத்தை உபதேசித்து 2வது குருவாக விளங்கினார். 3வதாக அகஸ்திய மகரிஷி ராமச்சந்திரமூர்த்திக்கு ஆதித்ய ஹிருதயத்தை உபதேசித்து 3வது குருவாக விளங்கினார். அப்படி 3 குருமார்களை கொண்ட அவதாரம் ராமருடைய அவதாரம். அதே போல சாயிராமனாக வந்தபோதும் பகவான் பாபாவிற்கும் 3 குருமார்கள் உண்டு. அந்த 3 குருமார்கள் அவர் ஏற்றுக்கொண்டதற்கான காரணம், நிறைய காரணங்கள் உண்டு. ஒன்று குருவினுடைய முக்கியத்துவம், இன்னொன்று எல்லா சம்பிரதாயங்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு மையமாக பாபா இருந்தார் என்று நாம் பார்த்தோம். சமய நல்லிணக்கத்தை காண்பிக்கக்கூடியவராக இருந்தார் என்று நாம் பார்த்தோம். அந்த வகையில் பாபாவினுடைய குருவாக போற்றப்படுபவர் வெங்குசா என்று அவருக்கு பெயர். இந்த வெங்குசா யார் என்று நாம் சிந்தித்தால், இவர் கபீர்தாசருடைய குருவாக இருந்த ராமானந்த சுவாமிகள், காசியில் வசித்த ராமானந்த சுவாமிகள் தான் பாபாவினுடைய அவதார காலத்தில் வெங்குசாவாக வந்தார் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு முன்பு இன்னும் கொஞ்சம் முன்னால் போய் பார்த்தால், அந்த ராமானந்த சுவாமிகள் யார் என்று பார்த்தால், சாக்ஷாத் வேதவியாசரே ராமானந்த சுவாமிகளாக வந்தார். அந்த ராமானந்த சுவாமிகள் தான் வெங்குசாவாக வந்தார். அந்த வெங்குசாவைத்தான் பாபா தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்க முடிகிறது. பாகவதத்தை சொன்னவர் வேதவியாசர். அந்த பாகவதத்தில் தான் தத்தாத்திரேயருடைய அவதாரம் வருகிறது. இங்கே பாகவதத்தை சொன்ன வேதவியாசரே வெங்குசாவாக பாபாவிற்கு ஒரு குருவாக வருகிறார். அதற்கு அடுத்தபடியாக பாபாவுடைய காலகட்டத்தை நாம் பார்த்தோம். அந்த காலகட்டத்தில் மத நல்லிணக்கம் தேவைப்பட்டது என்பதையும் நாம் பார்த்தோம். அந்த மத நல்லிணக்கத்தை காட்டக்கூடிய வகையில் சூஃபி மார்க்கம் என்று ஒரு மார்க்கம் உண்டு. இஸ்லாமிய மார்க்கம் நம்முடைய அத்வைதம் முதலான நம்முடைய தத்துவங்களை எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் உள்வாங்கி கொண்டு அதற்கு பின்பு வந்ததுதான் சூஃபி மார்க்கம். இந்த சூஃபி மார்க்கத்தில் நிறைய மகான்கள் தோன்றியிருக்கிறார். நம்முடைய தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய குணங்குடி மஸ்தான் சாஹிப் என்ற மகான் சூஃபி மார்க்கத்தில் வந்தவர். அவருடைய பாடல்களை எல்லாம் பார்த்தால் கிட்டத்தட்ட தாய்மானவருடைய பாடல்கள் போலே இருக்கும். தாய்மானவர் தான் குணங்குடி மஸ்தான் சாஹிப்பாக வந்தார் என்று சொல்பவர்கள் கூட உண்டு. அந்த சூஃபி மார்க்கம் எங்கே தொடங்குகிறது என்று பார்த்தால், அந்த சூஃபி மார்க்கத்தை தொடங்கி வைத்தவர் மஹபூப் சுபானி என்ற ஒரு மகான். அந்த மஹபூப் சுபானி என்ற அந்த மகான் பாபாவினுடைய அவதார காலகட்டத்தில் மீண்டும் அவர் அவதரிக்கிறார். வாரிஸ் அலி ஷா என்ற பெயரில் அவதரிக்கிறார். இந்த வாரிஸ் அலி ஷா என்பவரை பாபா தன்னுடைய 2வது குருவாக ஏற்றுக்கொண்டார். 2வது குருவாக அவர் ஏற்றுக்கொண்டதற்கு காரணம், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. வெண்மையும் மென்மையும் கைகோர்க்கும் தருணம், கோடையும் குளிர்காலமாகும். சம்மர் ஸ்பெஷல் பியோர் காட்டன் ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ்.